2021 மே மாதம் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றி எரிந்தமை உலகின் அண்மித்த வரலாற்றில் மிக மோசமான கடல் அழிவாக பதிவானது. இந்தியா, கட்டார் போன்ற நாடுகளின் துறைமுகங்கள் அந்த கப்பலை நிராகரித்த போதிலும் நைட்ரஜன் அமிலம் கசிந்த வண்ணம் இருந்த இந்த கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதற்கு இடமளிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகம் என்ற வகையில் நாமும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமய தலைவர்களும் சிவில் அமைப்புகளும் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பியிருந்தோம். எனினும் தொன்கணக்கிலான பிளாஸ்டிக் துகள்கள் எமது நாட்டின் கடற்பகுதியில் கலக்கப்பட்டமையினால் கடல்சார் உயிரினங்களும் பாரிய அழிவை சந்தித்தன. ஊடகங்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது பொறுப்பு வாய்ந்தவர்கள் அன்று இவ்வாறு பதிலளித்தனர். இப்போது இந்த சீசனில் விபத்துகள் நடக்கலாம். உதாரணமாக இந்த சமூக வலைதளங்களில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறியதை நான் பார்த்திருக்கின்றேன். மேலும் சில விலங்குகள் பொதுவாக பருவகாலத்தில் இருப்பதாக சிலர் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளனர். இந்த பாரிய அழிவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததை போன்றே இதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட அழிவுகளை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கையும் காலம் தாழ்த்தப்பட்டது. பின்னர் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டையும் சிக்கல் நிலைமைக்குள்ளாக்கியதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாட்டின் சிவில் அமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் மக்கள் பக்கத்திலிருந்து இது தொடர்பில் கேள்வி எழுப்பியது. சிங்கப்பூரில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் எடுத்த தீர்மானம் கூட தான் தோன்றித்தனமானது என நேற்றைய நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் லஞ்சம் பெற்று கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக அப்போதைய நீதியமைச்சர் கூறியிருந்தார். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அவர் எனக்கு வாட்ஸ்அப் செய்தியினூடாக அறிவித்தார். நெட்வெஸ்ட் வங்கியில் சம்பவத்தோடு தொடர்புடையவரின் கணக்குக்கு 250 மில்லியன் கிடைத்துள்ளதாக கூறினார். வங்கி கணக்குடன் தொடர்புடையவர் சட்டமாதிபர் திணைக்களத்தில் வழக்கை முன்னெடுப்பவரோடு தொடர்புடையவரின் உறவினர் என கூறினார். நான் அந்த தகவலை போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் வழங்கினேன். இந்த பின்புலத்திலேயே உயர்நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை நேற்று அறிவித்தது. இந்த வழக்கு தீர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? இந்த வழக்கு தீர்ப்பு முக்கியமானது. ஏனது எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றிய போது எமது நாட்டு மக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா என்பதே இந்த கேள்வியாகும். அவ்வேளையில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சராக செயற்பட்ட நாலக குடஹேவா மற்றும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் முன்னாள் தலைவி தர்ஷனி லஹந்தபுரம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் தமது பொறுப்புகளை புறக்கணித்துள்ளமையினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விவகாரம் தொடர்பில் $1 பில்லியன் இழப்பீடு மாத்திரமா கிடைக்கவுள்ளது? இல்லை, முதற்கட்ட இழப்பீடாகவே $1 பில்லியன் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதற்கட்ட கொடுப்பனவு, அதாவது இனிஷியல் பேமெண்ட் என்ற வசனமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த இழப்பீட்டை மதிப்பீடு செய்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தால் பெயரிடப்பட்டுள்ள ஆணைக்குழு ஊடாக அடுத்த இழப்பீட்டு தொகை மதிப்பீடு செய்யப்படும். ஆகவே அடுத்த இழப்பீட்டு தொகை மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும். இந்த இழப்பீட்டை செலுத்தாமல் இருக்க முடியுமா? அங்கு உயர்நீதிமன்றம் முன்னெடுத்துள்ள சில நடவடிக்கைகள் உள்ளன. இதில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் குரூப் என்ற விடயம் நீதிமன்றத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குரூப் என்ற விடயத்தில் கப்பல் உரிமையாளர், கப்பல் இயக்குபவர்கள், கப்பலில் உள்நாட்டு முகவர், அதன் பணிப்பாளர் சபை, கப்பல் மாலுமி உள்ளிட்ட அனைவரையும் உள்ளடக்கி எக்ஸ்பிரஸ் பேர்ல் குரூப் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் குரூப் என்று குறிப்பிடப்பட்டு அவர்கள் இதற்கு பொறுப்பாளர்கள் என தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு முகவர் இலங்கையில் உள்ளார். உள்நாட்டு முகவர் சட்டத்திறனி ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதேபோன்று பணிப்பாளர் சபையின் சில உறுப்பினர்களும் வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் இருந்தனர். எனவே இந்த வழக்கு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தனிப்பட்ட முறையில் பணிப்பாளர்களுக்கும் நிறுவனத்திற்கும் பொறுப்பு இருக்கின்றது என்பது தெளிவாகின்றது. குழுமமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. $1 பில்லியன் இழப்பீட்டை வழங்கும் விவகாரத்தில் 4 அல்லது 5 குழுக்கள் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். அவர்கள் பகுதி பகுதியாக சேர்த்து $1 பில்லியனை மொத்தமாக செலுத்த முடியும். அதாவது அவர்கள் அனைவருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று தனியாக பொறுப்பு என்ற விடயம், உதாரணமாக ஒரு தரப்பு செலுத்தாவிட்டால் 3 தரப்பு இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். அதன் போது அவர்கள் அனைவரும் அந்த $1 பில்லியனுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அதில் ஒரு தரப்பாவது $1 பில்லியனை செலுத்தி முடிக்க வேண்டும். இவ்வாறே ஒன்றிணைந்து அல்லது தனித்தனியாக பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயம் தெளிவுபடுத்தப்படுகின்றது.
உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தொடர்பில் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் மேன்முறையீடு செய்யலாமா? ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாத்தினாலேயே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் என்பது முழுமையான நீதிமன்ற தீர்ப்பு சபைக்கு சமமான ஒரு நிலைமையாகும். பிரதம நீதியரசர் உள்ளிட்ட ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு இதற்கு முன்னர் வரலாற்றில் மேன்முறையீடு செய்யப்படவில்லை. சாதாரணமாக இந்த வழக்கு தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வது தொடர்பில் நீதிமன்ற அதிகாரமுள்ள செயற்பாடு சர்வதேச சட்டத்தில் இல்லை. பொருளாதார ரீதியில் அழிவடைந்து மீண்டெழும் நிலைமையிலேயே இலங்கை தற்போது உள்ளது. இந்த செயற்திட்டத்துக்காக சர்வதேச நாணய நிதியத்தினால் எமக்கு தவணை ரீதியாக வழங்கப்பட்ட உதவித்தொகை $3 பில்லியன் குறைவானதாகும். எனினும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியமையினால் நம் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகை $6 பில்லியன் அதிகம் என சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தற்போது மனித உரிமைகளை மீறியதாக நீதிமன்றத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் நிறுவனம் சரியாக செயற்பட்டிருந்தால் எமது நாடு கடந்த காலங்களில் இவ்வாறான பாரதூரமான பொருளாதார அழிவை சந்திக்காமல் இருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருந்துள்ளது. ஆகவே இந்த பாரிய கடல் அழிவை காலம் கடந்து செல்லும் போது அதனை மறந்துவிடும் நிலைமையை தடுத்து பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, உயர்நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாகொட, ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் நேற்று வழங்கிய தீர்ப்பு துணிச்சலான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகும். உயர்நீதிமன்றம் விசேட தீர்ப்பொன்றை நேற்று வழங்கியது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் பாராளுமன்ற தெரிவுக்குழு பரிந்துரைத்துள்ள போதிலும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பில் இலங்கையில் வழக்கு தாக்கல் செய்யாமல் வழக்கை சிங்கப்பூருக்கு எடுத்து சென்றமையினூடாக அரசியலமைப்பின் 11ஆம் இலக்க சரத்துக்கு அமைய நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது மிகவும் பாரதூரமான விடயம். அதேபோன்று சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை செய்ய வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பாரதூரமான விடயம். இவ்வாறான நிலையில் அரசாங்கம் இது தொடர்பில் முழுமையாக எடுக்கவுள்ள நடவடிக்கை என்ன? கௌரவ சபாநாயகரே, நேற்றே தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. எனவே அது தொடர்பில் ஆய்வு செய்ய சிறிது காலம் தேவைப்படுகின்றது. நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை. அதற்கமைய செயற்பட உள்ளோம். நானும் அதனை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே அது தொடர்பான முழுமையான தகவல்களை என்னால் தற்போது கூற முடியாதுள்ளது. எனவே இதனை விடவும் சிறந்த பதிலை என்னால் தற்போது வழங்க முடியாது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலால் நாட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. $1 பில்லியன் இழப்பீட்டை வழங்குமாறு அத்தொடர்பில் உயர்நீதிமன்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. நாடு தொடர்பில் சிந்தித்து சட்டத்துக்குட்பட்டு அவ்வாறான தீர்ப்பை வழங்கிய ஓய்வு பெறவுள்ள பிரதம நீதியரசர் உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றோம்.